ஐயனார் துணை அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்கன்னா சந்தாவை பார்க்குறதுக்காக சேரன் சோழன் அதுக்கப்புறம் நீலா 3 பேர் பார்த்திங்க அப்படின்னா பீகாருக்கு போயிருப்பாங்க. அங்கே போயிட்டு ரூம் எடுத்து தங்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சந்தாவோட அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி எங்கள் வீடு இருக்குது இதெல்லாம் வந்து விசாரித்து வச்சுருப்பாங்க. அவங்க பார்த்திங்க அப்படின்னா இப்போ நீங்கள் வீட்டுக்கு வந்தால் பெரிய பிரச்சனை ஆயிரும், ஏற்கனவே சந்தா வந்து இந்த விஷயம் தெரிஞ்சு அடித்து வச்சுருக்காங்க, யாரையும் பார்க்கக்கூடாது பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அடித்து வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இங்கே வந்தது மட்டும் எங்கள் மாமாக்கெலாம் தெரிஞ்சு அப்படின்னா பெரிய பிரச்சனையாக பஞ்சாயத்தே கூட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தாவோட அண்ணா எவ்வளவோ சொல்கிறாங்க. ஆனால் பார்த்திங்க அப்படின்னா சோழனும் நீங்களாவும் அதெல்லாம் இருக்கட்டும், என்ன பிரச்சனை வந்தாலும் நாங்கள் வந்து சமாளிச்சுக்கிறோம், சந்தாவோட அம்மாவையும் அப்பாவையும் பார்த்து நாங்கள் பேசுகிறோம், இந்த விஷயத்தெல்லாம் பேசாமல் பண்ண முடியாது, பேசினாலும் இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணனால சரி வேறு சொல்லிட்டு வேறு வழியே இல்லாமல் சந்தாவோட அண்ணன்னு பார்த்தீங்கன்னா அவங்க 3 பேரையும் வந்து அவங்க அம்மா அப்பா கிட்டே பேசுகிறதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க கிட்ட போய் என்ன பேச போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா சந்தாவை கல்யாணம் பண்ணிக்க போகிறவனுக்கு நிறையா சொத்து இருக்குது, நிறைய காசு இருக்குது, நல்லபடியாக பார்த்துப்பா, உங்ககிட்ட என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சோழன் பார்த்தீங்கன்னா இதான பிரச்சனை, எங்களுக்கு 6 மாதம் டைம் கொடுங்க, 6 மாதத்தில் 25 லட்சம் பணத்தை ரொக்கமாக ரெடி பண்ணி உங்கள் கையில் கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. அவங்க சொன்ன மாதிரியே வாக்கு விட்ட மாதிரியே பணத்தை ரெடி பண்ணி கொடுத்து சேரனுக்கு சந்தாவை சோழன் கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள்.